வெல்கம் டு சாரா வித்ரி விலாக். ஒரே ஸ்டெப்லேயே வெள்ளை முடியை கருப்பாக்குறதுக்கு என்ன பண்ணணும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி லைவ்லேயே ரிசல்ட்டை ஷேர் பண்ண போகிறேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஷாம்பு போட்டு ஹேர் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது தலையில் ஒட்டும். இது மட்டும் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷாம்பு நீங்கள் போடாதீங்க. இதை முதல்ல எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமும் கிடையாது, டைமும் எடுக்காது, ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 3 அல்லது 4 டீஸ்பூன் டீத்தூள் போட்டு நான் கொதிக்க வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஹேர் ஃபுல்லாகவே நல்லா ஷைனாக ப்ரௌனாக தெரிகிறதுக்காக நான் அரை பாக்கெட்டு ஹென்னா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஃப்ளேவரே இல்லாத டீத்தூள் தான் எடுத்திருக்கேன், 3 ரோசஸ். அது ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இதை நைட்டே ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் குளிச்சிருவேன். இதை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு 2 மணி நேரம் கழித்து கூட ஹேரில் அப்ளை பண்ணலாம். அதுவும் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அரை பாக்கெட் போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு பதம் ரொம்ப அவசியம். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது ஓவர் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ஓவராக கூலிங்காகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். இது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம குளிக்கும்போது நல்லா டைட்டாக ஒட்டிக்கிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு. எதுக்கு நான் அந்த பதத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஹேரில் அப்ளை பண்ணும்போது அந்த தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும். அது போக ஹேரில் ஒட்டாது. கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம குளிக்கும்போது எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அந்த பதம் வேணும்னு நான் சொல்கிறேன். நான் க்ளவுஸ் போட்டு அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், ஒவ்வொரு முடியாக எடுத்து நல்லா அந்த வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணுறேன். எனக்கு எப்படி இவ்வளோ வெள்ளை முடி வந்ததுன்னா, நான் சின்ன பிள்ளைலாம் அடிக்கடி ரொம்ப கோவப்படுவேன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால தான் எனக்கு இவ்வளோ வெள்ளை முடி வந்ததுதான். ஸோ நீங்கள் கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, எதையும் அடிக்கடி யோசிக்காதீங்க. மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் ஹெல்த்தி ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம். அதனால் ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிடுங்க. ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். நோ இஷ்யூஸ், நோ டாக்டர். என்னமோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கன்சீவாக இருக்கும்போது ஹேர் கலரிங், ஹென்னா எதுவுமே அப்ளை பண்ணவே இல்லை. 9 months இருக்கும், எதுவுமே அப்ளை பண்ணவே இல்லை. அந்த ஒயிட் ஹேர்லாம் அப்படியே வெளியில் நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டு. பேபியும் பிறந்தாச்சு. பேபிக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கும்போது அவசரத்துக்காக கடையில் ஹேர் கலரிங் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணிட்டேன். அதனால என்னென்னா எனக்கு இப்போ அதிகமாக வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ நீங்களும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக வேலை முடிஞ்சுன்னு சொல்லி கடையில் இருக்கிற ஹேர் கலரிங்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா இப்போ இருக்கிறத விட அதிகமாகவே வெள்ளை முடி வரும். இதை நீங்கள் மாதத்தில் ஒரே ஒரு தடவை அப்ளை பண்ணாலே போதும். கிட்டத்தட்ட 25 நாள் அல்லது 30 நாள் அப்படியே இருக்கும். அங்கங்கே லைட்டாக ஒட்டி இருக்கிறதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் ஸ்கின்னில் படாமல் இருக்கும். நான் இப்போ முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இதை ஒரு மணி நேரம் கழித்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ என் ஹேரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ஷைனிங்காக, ஸ்மூத்தாக, சில்கியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா அடர்த்தியாகவும் தெரியுது, முடியில் நல்லா ஒட்டியிருக்கு, நல்லா ப்ரௌன் கலராக சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாரா.